அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மட்டன் கிரேவி பார்க்கலாமா? இன்றைக்கி சிம்பிள்னு சொல்கிறதுனால அது நல்லா இல்லாமலாம் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக வேலை முடியும்னா சீக்கிரம் இதை செய்யணுன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கிக்கலாம். 2 பெரிய தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு கறி எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறியோட மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு நல்லா வதக்குனா தான் அந்த கறி பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாவும் இருக்கும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு வதக்குனதுக்கப்புறம் இப்போ தக்காளி பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிவிட்டு கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷமாவது இப்போ கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி அரைச்ச அந்த மிக்ஸி தண்ணியை தான் கலந்து ஊற்றுறேன். அதை ஊற்றி நல்லா வேக விடலாம். குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு 5 6 விசில் விட்டு இறக்குனோம்னா சூப்பரான கிரேவி தயாராகிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். சிம்பிளாக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. தேங்காய், பட்டை, கிராம்பு எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவையில்லை. நம்ம ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா 5 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிற வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.